108 வைணவ திவ்ய தேசங்களில் சிறப்பு பெற்ற நவ திருப்பதி திருக்கோவில்கள் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளன. இத்திருக்கோவில்களில் நவராத்திரி விழா, வைகுண்ட ஏகாதசி, தேரோட்ட திருவிழா, புரட்டாசி வழிபாடு, பிரம்மோற்சவம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நவ திருப்பதிகளில் 9வது திருப்பதியும் குருவுக்கு அதிபதியுமான ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் சுவாமி நம்மாழ்வார் திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்றத்தினை தொடர்ந்து நாள்தோறும் உற்சவர் பொலிந்து நின்ற பிரான் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவை நேற்றிரவு நடைபெற்றது. மாலையில் திருக்கோவில் சாயரட்சை முடிந்ததும் சுவாமி நம்மாழ்வார் அன்ன வாகனத்திலும் உற்சவர் பொலிந்து நின்ற பிரான் பெரிய திருவடியான கருடன் மீதும் எழுந்தருளி சிறப்பு அலங்காரத்தில் சேவை சாதித்தனர். முதலில் சுவாமி நம்மாழ்வார் அன்ன வாகனத்தில் எழுந்தருள அவருக்கு திருக்கோவில் திருக்கதவுகள் திறந்து குடவரை பெருவாயிலில் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. அத்தியபக கோஷ்டியினர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சாமவேத சாரமான திருவாய்மொழி பாசுரங்களை விண்ணப்பித்து முன் செல்ல சுவாமி பொலிந்து நின்ற பிரான் கருட வாகன புறப்பாடும், அதனைத் தொடர்ந்து சுவாமி நம்மாழ்வார் எழுந்தருள வீதிகளில் வலம் வந்தது. இத்திருவிழாவின் உபயதாரரான திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜி.எஸ். சுவாமிகள் எழுந்தருள அவருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சடாரி மரியாதை செய்யப்பட்டது. பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் செய்தபடி பின் சென்றனர். திருவிழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி தலைமையில் ஊழியர்கள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர்.
காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மாரும் சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட உலக பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற 4/5/2025 நடைபெறும் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு யாகசாலை பூஜை, பந்தக்கால் மூர்த்த நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பந்தக்காலுக்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவிய பொடிகளால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்பு மகா தீபாராதனை செய்யப்பட்டு யாகசாலை அமைக்க உள்ள இடத்தில் பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து காரைக்கால் அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. மேலும் வருகின்ற 4/5/2025 நடைபெறவுள்ள காரைக்கால் அம்மையார் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வருகின்றனர். இந்த கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரைக்கால் அடுத்த கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் பங்குனி மாத ஸ்ரீ ராமநவமி பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 29ஆம் தேதி துவங்கியது. பிரம்மோற்சவ விழாவின் 9ஆம் நாளான நேற்று காலை திருத்தேரில் ஸ்ரீ கோதண்டராமர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஸ்ரீ ராமநவமி ஸ்ரீ ராம அவதார நாளான நேற்று மதியம் ஸ்ரீ கோதண்டராமர் உள்ளிட்ட உற்சவர் சுவாமிகளுக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர், தேன், பழங்கள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. ஸ்ரீராமர் அவதரித்த நாளன்று தசரத சக்கரவர்த்தி நாட்டு மக்களுக்கு பிஜதானம் என்னும் நெல்லும் பொன்னும் தானமாக தந்ததை நினைவு கூறும் வகையில் ஸ்ரீ கோதண்டராமருக்கு நிவேதனம் செய்து நெல் மற்றும் நாணயம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே ஆடுதுறை மதுரை காளியம்மன் கோவில் 97ஆம் ஆண்டு 1008 பால்குடம் எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்தனர். இதில் ஏராளமானோர் பங்கேற்று வீதிகள் தோறும் தீப ஆராதனை செய்து வழிபட்டனர். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா ஆடுதுறை கஞ்சான் மேட்டுத்தெருவில் அமைந்துள்ளது மதுரை காளியம்மன். இப்பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றி வணங்கப்படுகின்றது. இத்தலத்தில் 97வது ஆண்டு திருநடன திருவிழா கடந்த 17ஆம் தேதி திங்கட்கிழமை காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக காளியம்மன் திருநடனம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் ஏப்ரல் 29ஆம் தேதியான சனிக்கிழமை வரை தொடர்ந்து 5 நாட்களுக்கு நடைபெற்றது. இதனையொட்டி மதுரை காளியம்மன் திருநடனத்துடன் பவனி வரும் வீதிகளில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் மாவிளக்கு ஏற்றி வைத்து தட்டில் பழங்கள், தேங்காய், மலர் சரங்கள், எலுமிச்சப்பழம், மங்கள பொருட்களான வளையல், தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றுடன் மதுரை காளியம்மனை தண்ணீர் நிரப்பிய சொம்பில் வேப்பிலை சொருகி வைத்து அதன் பாதங்களை குடங்களில் தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்துவித்தும் தங்கள் வீடுகளுக்கு வரவேற்றனர். தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு 4ஆம் தேதியான வெள்ளிக்கிழமை அம்பாள் ஊஞ்சல் உற்சவத்துடன் திருவிழாவும், அதனை அடுத்து முக்கிய நிகழ்ச்சியான இன்று வீரசோழ ஆற்றங்கரையிலிருந்து 1008 பால்குடம் எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து ஏராளமானோர் அழகு காவடி எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து பால்குடத்திற்கு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நிகழ்ச்சியை தொடர்ந்து மதுரை காளியம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தயிர் பள்ளியமிடப்பட்டு பக்தர்களுக்கு அன்ன பிரசாதங்கள் விநியோகம் செய்யப்படுகின்றது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நாட்டாண்மைகள், பஞ்சாயத்தார்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள தாயமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவிலின் பங்குனி உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு மீன் ரத தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது. இவ்விழாவில் 8ஆம் திருநாள் மீன் ரதம் பவனி நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் விநாயக பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் சிறிய தேரில் எழுந்தருளினார். தொடர்ந்து முத்து மாரியம்மன் சர்வ அலங்காரத்தில் மீன் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மீன் ரதத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் ஏராளமான பக்தர்கள் புடைசூழ மீன் ரதம் திருக்கோவிலை சுற்றி வலம் வந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் ஓம் சக்தி என்ற கோஷத்துடன் மீன் ரதத்தை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். மீன் ரதத்தில் பவனி வந்த முத்து மாரியம்மனை ஏராளமானோர் பக்தர்கள் வழிபட்டனர்.
மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானுக்கு பங்குனி பெருவிழா நடைபெற்று வருகின்றது. இக்கோவிலில் முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை தேவியருடன் அமர்ந்த நிலையில் அருள் பாலித்து வருகின்றார். ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு 10 நாட்கள் திருவிழா நடைபெறுகின்றது. இந்த ஆண்டு இவ்விழா கடந்த 2ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது. இவ்விழாவின் ஒரு நிகழ்வாக முருகப்பெருமான் பக்தி உலாத்துதல் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவ முருகப்பெருமானை சரஸ்வதி அலங்காரத்தில் எழுந்தருள செய்தனர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் சுவாமியை பல்லக்கில் எழுந்தருள செய்து பக்தர்கள் பக்தி உலாத்துதல் வைபவத்தை நடத்தினர். வான வெடிகள் மங்கள வாத்தியங்களுடன் நடைபெற்ற பக்தி உலாத்துதல் வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் முருகப்பெருமானை வழிபட்டனர். நிறைவாக ஏராளமான பக்தர்கள் சுவாமிக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அருகன்குளம் என்ற இடத்தில் அமைந்திருக்கின்றது காட்டு ராமர் திருக்கோவில். அமைதியான வன சூழலிலேயே இந்த ஆலயம் அமைந்திருப்பதால் காட்டு ராமர் திருக்கோவில் என அழைக்கப்படுகின்றது. மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சீதா பிராட்டியார் ஸ்ரீ ராமர் தம்பி பரதனுடன் இங்கு அருள் பாலிக்கின்றார். தோஷங்களாலும் கல்யாண தடையாலும் வருந்தும் அன்பர்கள் இங்கு வந்து வழிபட்டால் விரைவில் அவர்களுக்கு கல்யாண வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஸ்ரீ காட்டு ராமர் ஆலயத்தில் ராமர் சன்னதிக்கு எதிரில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கைகொப்பியபடி அருள் பாலிக்கின்றார். சிறப்புமிக்க காட்டு ராமர் கோவிலில் இன்று ஸ்ரீ ராம நவமி வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலையில் கலசங்கள் கொண்டு பூஜைகள் செய்யப்பட்டு ஹோமமும் தொடர்ந்து பூர்ணகதியும் நடைபெற்றது. பின்னர் மூலவர் ஸ்ரீராமர் சீதா பிராட்டியார் சமேத லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு மஞ்சள் பொடி, வாசனை பொடி, மாப்பொடி, பால், தயிர், பஞ்சமிர்தம், தேன், சந்தனம் போன்ற நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. நிறைவாக கலசங்கள் ஆலய பிரதட்சிணமாக கொண்டு வரப்பட்டு மகா அபிஷேகமும் தாரை அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீராமர் சீதா பிராட்டியர் சமேத லக்ஷ்மணருக்கு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ராமர் அருள் பெற்று சென்றனர். நூற்றி 8 வைணவ திருத்தலங்களில் பாண்டிய நாட்டில் 18 திவ்ய தேசங்கள் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அதில் வானமாமலை திவ்ய கஷேத்திரம் பழமையும் புராண சிறப்பும் பெற்றதாகும். 8 சுயமைத்த கஷேத்திரங்களில் வானமாமலையும் ஒன்று. மூலவர் தோத்தாத்ரிநாதர், உற்சவர் ஸ்ரீ வரமங்கா கோதா சமேத தெய்வநாயக பெருமாள், நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற திருத்தலம். இத்திருத்தலத்தில் மட்டுமே நம்மாழ்வார் ஸ்ரீ சடாரியிலிருந்து அருள் பாலிக்கின்றார். தனி சன்னதி கிடையாது. பழமையான வானமாமலை மடத்தின் 1வது GS சுவாமிகளான ஸ்ரீ பொன்னடிக்கால் ஜீயர் யாத்திரையின் போது திருமலையில் அர்ச்சகரிடம் அருள் வந்து அங்கிருந்து இங்கு எழுந்தருளிய ஸ்ரீ வரமங்கை தாயாருக்கும் ஸ்ரீ தெய்வநாயக பெருமாளுக்கும் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவமே ஆண்டுதோறும் பங்குனி திருக்கல்யாண திருவிழா என 11 நாட்கள் நடைபெறுகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா ஸ்ரீமத் பரமஹம்ச தியாதி மதுரகவி ராமானுஜ GS சுவாமிகள் அனுகிரகத்துடன் கடந்த 1ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழா காலங்களில் தினமும் காலை மாலை பெருமாள் தாயார் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது. சிறப்பாக பங்குனி பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதற்காக நேற்று காலை பெருமாள் தாயார்களுக்கு சிறப்பு திருமஞ்சனம் கோஷ்டி நடைபெற்றது. இரவில் உற்சவர் ஸ்ரீ தெய்வநாயகன் கருட வாகனத்திலும், ஸ்ரீ வரமங்கை தாயார் கஜ வாகனத்திலும், ஸ்ரீ ஆண்டாள் சேஷ வாகனத்திலும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். GS சுவாமிகள் முன்னிலையில் பிரபந்த பாடல்கள் பாடப்பட்டதும் குடவரை வாயில் தீபாராதனை நடைபெற்று கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. GS சுவாமிகள் தலைமையில் அத்தியாபக கோஷினர் பிரபந்த பாடல்கள் பாடியபடி முன் செல்ல உற்சவ மூர்த்திகள் மாடவீதி புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் மடத்தின் முன்பு எழுந்தருளிய பெருமாள் தாயார்களுக்கு மடத்தின் சார்பாக மரியாதை செய்யப்பட்டதும் GS சுவாமிகளுக்கும் மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குடைகள் சாற்றப்பட்டு ரதவீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கருட வாகன பெருமாளை தரிசனம் செய்தனர்.
தான் இருப்பாரு. ஆனால் வந்ததுக்கு காரணமே வீட்டுக்கு கலர்ஸ் தமிழில் லெஃப்ட் நாடி வரும். அதில் தான் எல்லா உங்களுக்கும் நாமக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டியில் உள்ள சீதாதேவி சமேத பட்டாபிராமர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஸ்ரீ ராமநவமி தினத்தை முன்னிட்டு இன்று மூலவர் ஸ்ரீ பட்டாபிராமர் அவர் மடியில் அமர்ந்தவாறு சீதாதேவி, ஸ்ரீ லக்ஷ்மணர் மற்றும் கோவில் முன் அமைந்துள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர், கருடாழ்வார் தெய்வங்களுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் என வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பட்டாபிராமனையும் சீதாதேவி, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயரையும் தரிசனம் பெற்று சென்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த அரியூரில் வேதநாயகி சமேத பாண்டீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நிறைவேற்று மண்டல பூஜை விழாவின் 48 நாளை முன்னிட்டு இன்று கோவில் வளாகத்தில் யாக வேள்விகள் அமைக்கப்பட்டு பூர்ணாகதை நிறைவேற்று பின்னர் மூலவருக்கு, பாண்டீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகமும் 108 சங்க பூஜை அபிஷேகம் நடைபெற்றது. பின் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர். பழனியில் பங்குனி உத்திர திருவிழா 2ஆம் நாளான இன்று 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பங்குனி உத்திர திருவிழா நேற்று திரு ஆவினன்குடி கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் முக்கிய நிகழ்வான 6ஆம் நாளான வருகின்ற 10ஆம் தேதி முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவமும், 11ஆம் தேதி 7ஆம் திருவிழாவான அன்று மாலை 4:30 மணிக்கு திரு தேரோட்டமும் நடைபெறுகின்றது. இந்நிலையில் இன்று பங்குனி உத்திர திருவிழா 2ஆம் நாளை முன்னிட்டு மற்றும் ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கிரிவல பாதையில் குவிந்து வருகின்றனர். மேலும் படிப்பாதை, யானை பாதையில் பக்தர்கள் சென்று வருகின்றனர். மீன் இழுவை ரயில், ரோப் கார் நிலையங்களில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருந்து மலைக்கோவிலுக்கு சென்று சுமார் 3 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகின்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரி கடைவீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ கொளஞ்சியப்பர் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நாள்தோறும் பல்வேறு பூஜைகள், வழிபாடுகள் நடைபெற்று வந்தது. அதன் ஒரு பகுதியாக வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ செல்வ கொளஞ்சியப்பருக்கு திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. யாக பூஜையுடன் தொடங்கிய இந்த திருக்கல்யாண வைபவத்தில் சுவாமிக்கு திருமண சீர்கள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு திருமண சடங்குகளுடன் வள்ளி தெய்வானைக்கு முருகர் திருமாங்கல்யத்தை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியின் திருக்கல்யாண வைபவத்தை கண்டு மகிழ்ந்து சுவாமியின் அருளாசி பெற்று சென்றனர்.
ராமநவமியை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ள 36 அடி உயரம் கொண்ட அருள்மிகு ஸ்ரீ விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ராமநவமியை முன்னிட்டு 36 அடி விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமிக்கு 2000 லிட்டர் பால் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட மங்கள திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ ராமமூர்த்திக்கு புன்ஹாவசனம், விசேஷ மூலமந்திரம், யாகம். முன்னதாக உற்சவர் ஸ்ரீ ராமமூர்த்திக்கு புண்ணியாகவசனம், விசேஷ மூலமந்திரம். முன்னதாக உற்சவர் ஸ்ரீ ராமமூர்த்திக்கு புண்ணியாகவசனம், விசேஷ மூலமந்திரம், யாகம் உள்ளிட்டவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 106 திவ்ய தேசங்கள் யாத்திரையாக சென்று ராமர் பாதத்திற்கு பூஜைகள் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணத்தில் தென்னக அயோத்தி என போற்றப்படும் ராமசாமி திருக்கோவிலில் ராமநவமி பெருவிழாவின் 9ஆம் நாளான இன்று ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்தெழுத்தும் தேரில் உலாவந்த சுவாமிகளை தரிசனம் செய்தனர். கும்பகோணத்தில் உள்ள 5 முக்கிய வைணவ தலங்களில் ஒன்றான ராமசாமி திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ராமநவமி பெருவிழா 10 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோலவே இவ்வாண்டும் இவ்விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நாள்தோறும் அனுமந்த வாகனம், இந்திர விமானம், சூரிய பிரபை, சேஷ வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதியுலா நடைபெற்றது. விழாவின் 9ஆம் நாளான இன்று ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு உற்சவர் ராமபிரான், சீதாதேவி, லக்ஷ்மணர் மற்றும் அனுமன் சமேதராய் திருத்தேருக்கு எழுந்தருள திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்தெழுத்தும் தேரில் உலாவந்த சுவாமிகளை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். திருமலையில் ஸ்ரீ ராமநவமி ஹனுமந்த வாகன புறப்பாடு. ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு திருமலையில் உற்சவர் மலையப்ப சுவாமியின் ஹனுமந்த வாகன புறப்பாடு இன்று இரவு நடைபெற்றது. ஹனுமந்த வாகன புறப்பாட்டை முன்னிட்டு உற்சவர் மலையப்ப சுவாமி கோதண்டராமர் அவதாரம் பூண்டு ஹனுமந்த வாகன புறப்பாட்டை முன்னிட்டு உற்சவர் மலையப்ப சுவாமி கோதண்டராமர் அவதாரம் பூண்டு கோவிலில் இருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்தார். அங்கு தங்க ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளிய கோதண்டராமருக்கு தீபதூப நெய்வேத்திய சமர்ப்பணம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கிடையே கோவில் மாட வீதிகளில் மலையப்ப சுவாமியின் ஹனுமந்த வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கொனலூர் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள், பிடாரி அம்மன், அரங்கநாதர், கங்கை அம்மன், அரையாத்தாள், கூத்தாண்டவர் ஆகிய 9 கோவில்களின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 2ஆம் தேதி காலை 6 மணிக்கு கணபதி ஹோமம் மற்றும் யாகசாலை வாசு கலச ஸ்தாபனத்துடன் விழா தொடங்கி பல்வேறு சிறப்பு பூஜைகள், யாகசாலை பூஜைகள் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. காலை 6 மணிக்கு புண்ணியாகம், விஸ்வரூபம், உக்த ஹோமம் ஆகியவையும் மற்றும் மகா பூர்ணாகதி, யாத்ரா தானம், அக்னி சம்ரோக்ஷனம் ஆகிய பூஜைகள் நடைபெற்று மேளதாளங்கள் முழங்க கலச புறப்பாடு நடைபெற்றது. முதலில் விநாயகர் கோவில் கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு சந்ததியாக புரோகிதர்கள் மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மக்கள் மீது தீயணைப்பு வாகனம் மூலமாக புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து பெருமாள் சன்னதியில் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கொனலூர், புதுப்பேட்டை, காரைவரிக்கல், அனந்தபுரம் போன்ற சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஒழுகை மங்கலத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சீதலாதேவி மாரியம்மன் கோவிலில் பங்குனி பெரும் திருவிழா கடந்த மார்ச் 18ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கோவிலில் கடந்த மார்ச் 23ஆம் தேதி
புஷ்பாபிஷேகம் நடைபெற்றது. அம்மனுக்கு கூடை கூடையாக மலர்களால் அபிஷேகம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து சிறப்பு தரிசனம், மாவிளக்கு போட்டும் அங்க பிரதட்சணம் செய்தும் பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக அங்க பிரதட்சணம் செய்யும் நிகழ்வும் நடைபெற்றது. இந்நிலையில் பங்குனி பெருந்திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரத்துடன் திருத்தேரில் எழுந்தருளி காட்சியளிக்க தீப ஆராதனை நடைபெற்று தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் கோவிலை சுற்றி 4 வீதிகள் வழியாக சென்றது. மேலும் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அங்க பிரதட்சணம் செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். மாவிளக்கு போட்டும் படையல் வைத்தனர். இந்த கோவிலில் வழிபாடு செய்தனர். வருகின்ற ஏப்ரல் 27ஆம் தேதி விடையாற்றி உற்சவத்துடன் விழா நிறைவடைய உள்ளது. காரைக்கால் மாவட்டம் மேல காசாக்குடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன. மேலும் சுவாமி சிலையை புதுப்பித்து கடந்த 5ஆம் தேதியன்று விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணாகதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்து ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே தேரெழுந்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ புண்டரீக வள்ளி தாயார் சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக இன்று நடைபெற்றது. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவிலின் பழமை மாறாமல் திருப்பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் அனைத்து பணிகளும் முடிவுற்று இன்று மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவில் உள்பிரகாரத்தில் யாகசாலை கொட்டகை அமைக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கடங்கள் வைத்து கடந்த 5ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜைகள் துவங்கி நடைபெற்று வந்த நிலையில் கும்பாபிஷேக தினமான இன்று காலை 5ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து மகா பூர்ணாகதி மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடங்கள் புறப்பாடு நடைபெற்றது. பட்டாச்சாரியார்கள் தலையில் சுமந்து புனித நீர் அடங்கிய கடங்களை மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர விமானத்தை அடைந்தனர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க பட்டாச்சாரியார்கள் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சிவஞானம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பகுதியில் காமாட்சியம்மன் உடனுரை ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இக்கோவிலின் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு கடந்த 4ஆம் தேதி பூர்வாங்க பூஜைகளுடன் 5ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து பூர்ணாகதி மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு செய்யப்பட்டு மேள வாத்தியங்கள் முழங்க கோவிலை சுற்றி வலம் வந்து விமான கும்பத்தை அடைந்தது. வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் போத கோவில் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் பரம்பரை அரங்காவலர் கண்ணன் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த தென்பாதி மார்கோனி கார்டனில் ஸ்ரீ சீரடி சாய்பாபா தியான ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து பாபாவின் திருவுருவச் சிலை பல்லாக்கில் அலங்கரிக்கப்பட்டு முன்னே செல்ல 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து மேல தாளங்கள் முழங்க நகர்பகுதியில் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். முன்னதாக கோவிலில் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், தன்வந்திரி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், கண் திருஷ்டி ஹோமங்கள் செய்து பூர்ணகதி மகாதீப ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்த பால்குடத்தில் உள்ள பாலை பாபாவிற்கு அவர்களது கையாலே பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர்.
பின்னர் ஸ்ரீ சீரடி சாய் பாபாவிற்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பாபாவை வழிபாடு செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா இலுப்புக்கோரையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு திருப்பணி நடைபெற்று முடிவுற்ற நிலையில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உட்பட பூர்வாங்க பூஜைகள் உட்பட யாகசாலை பூஜைகள் நடைபெற்று மேளதாளங்கள் முழங்க ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே கோனூர் நாடு அமைந்துள்ளது. சுமார் 18 கிராமங்களை அடங்கிய இந்த கோனூர் நாட்டின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கோட்டை தெருவில் வளவண்ட ஐயனார் ஆலயம் பிரசித்தி பெற்று விளங்கி வருகிறது. 200 ஆண்டுகளுக்கு மேல் காவல் தெய்வமாக அருள் பாலித்து வரும் ஐயனாருக்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதம் பந்தல் காட்சி எனப்படும் தேர் திருவிழா இரவு முழுவதும் நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கோனூர் நாட்டைச் சேர்ந்த 18 ஊர் கிராம மக்களும் விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் உயரமான மாலையை எடுத்து வந்து தேரை அலங்கரித்தனர். பின்னர் வயல்வெளிகளில் தேரை வடம் பிடித்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மற்றொரு வளவண்ட ஐயனார் கோவிலுக்கு இழுத்து சென்றனர். 15,000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்ட விழாவால் கோனூர் நாடு பகுதியே விழா கோலம் பூண்டது.